என ஏற்கனவே பிறந்த வழிவளோ உனக்கென பிறந்தவ ரெக்க கட்டி பறந்தவ இவதான். எங்க வீட்டுல ஒருத்தரையுமே காணோம். அம்மா கொஞ்சம் சீக்கிரம் இங்க வாங்களேன். என்னப்பா, பூ வாங்குற வேலையெல்லாம் முடிஞ்சுதா? எல்லாம் முடிஞ்சுதுமா, எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். நீ டெக்கரேஷன் பண்ற வேலை மட்டும்தான் இருக்குது. அதுக்கு தான் ஆள் வேற வேணும். நான் ஒருத்தனே எவ்வளவு வேலையை செய்ய முடியும்? அத தம்பி இருக்கான்ல, அவனை கூப்பிட்டு வேலையெல்லாம் முடிச்சிரு. வெளியில இருந்து ஆள் கூப்பிட்டா காசு கொடுக்கணுமில்ல. இந்த கல்யாண செலவுல காசுக்கு என்ன பண்றது? கல்யாண செலவுக்கே காசு பத்தாதாட்டு இருக்குது. இங்க பாருப்பா, நம்ம குடும்ப சூழ்நிலை உனக்கு தெரியும்ல. நீயே பார்த்து டெக்கரேஷன் வேலையெல்லாம் முடிச்சிடேன். நாங்க போய் பத்திரிக்கையெல்லாம் கொடுத்துட்டு வந்துடுறோம். சரிம்மா, நீங்க போயிட்டு வாங்க, நானே பாத்துக்கிறேன்லாம். நீ கவலைப்படாதப்பா, உன்னால முடிஞ்ச வரைக்கும் நீ செய். முடியலன்னா அப்பா வந்துடுற. அப்பா வந்து மற்ற வேலையெல்லாம் பாத்துக்கிற. சரியா? சரிப்பா, நீங்க போயிட்டு வாங்க. பாவம், அவங்க சொல்றது சரிதான். கல்யாண செலவுக்கு முதலே கடை வாங்கியிருக்கு. இந்த சமயத்துல வேலை கால் கூப்பிட்டு செய்யறதுனா ரொம்ப கஷ்டம். நம்மனால முடிஞ்ச அளவுக்கு நாமளே செய்வோம். ராஜி, ராஜி, யார் அது? அத்தை, வாங்க வாங்க, உட்காருங்க. காப்பி தண்ணி எடுத்துட்டு வரட்டா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்மா. நாங்க தான் பத்திரிக்கை கொடுக்கலான்னு வந்தோம். சின்ன தம்பிக்கு கல்யாணம் இல்ல, அதான். இன்னைக்குள்ள பத்திரிக்கையெல்லாம் கொடுக்கணும். இன்னும் நாளைக்கு வராமே. கல்யாணம் முடிட்டு பொண்ணு மாப்பிள்ளையே விருந்துக்கு அனுப்பி வச்சிடுறோம். கல்யாணத்துக்கு நேரமே வந்துருவோம் சாமி குடும்பத்தோட. சரிங்க மாமா, நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு நீங்க சொல்லணுமா என்ன? நம்ம இடத்துல இருக்கிறவங்களுக்கு தான் நம்மளோட அருமை தெரியும். அதனாலதான் இந்த அக்கா தேடி வந்து கொடுத்துட்டு போகுது. தம்பி, தம்பி, அட சித்தி, வாங்க சித்தி, உட்காருங்க. சித்தி, மாமா வெளியே போயிருக்காரு. என்ன விஷயம் சித்தி, திடீர்னு வந்திருக்கீங்க? அக்கா, இப்பதான் வந்தியா நீ? ஆமாம் தம்பி, உனக்கு பத்திரிக்கை கொடுத்தாச்சு. இருந்தாலும் ஒரு அழைப்பு சொல்லிட்டு போவோம்ல, அதனாலதான் மறுபடியும் வந்தோம். இதுக்கு எதுக்கா ஒரு தடவை சொன்னா பத்தாதா? பரவாயில்ல, இருக்கட்டும் மச்சான். அக்கா இரு வந்துடுற. கல்யாண ஏற்பாடெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு சித்தி? கிட்டத்தட்ட முடிஞ்சதுமா. பரவாயில்ல, நல்ல வசதியான இடத்து பிள்ளையாதான் பார்த்து பிடிச்சிட்டீங்க. இனியெல்லாம் வரவு செலவுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை லட்சுமி. என்ன சித்தி சொல்றீங்க? உங்க 2 பையனும் பாருங்க, உங்களுக்கு 1 ரூபா செலவு வைக்கல. பெரிய பையன் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்ட அப்படி, சின்ன பையன் இப்ப பாருங்க பெரிய இடத்து பிள்ளைய பார்த்து பிடிச்சிட்ட அப்படி. நீ என்ன, நீ உங்களுக்கு எந்த செலவும் இல்லை. இருந்தாலும் நாங்க கல்யாணத்துக்குள்ள 1 பைசா வாங்கல. கல்யாண செலவுக்கு நாங்களே தான் போட்டிருக்கோம். என்னதான் சொல்லுங்க சித்தப்பா, காசு நீங்க வேண்டாம்னு சொன்னாலு அவங்களோட மரியாதைக்கு அவங்க கொடுக்காம இருப்பாங்களா? கல்யாண செலவை அவங்க ஏத்துக்கிறேன்னு தான் சொல்லுவாங்க. நீங்களே போட்டாலுமே வரதட்சணையும் ஏதாவது கொடுத்துருவாங்கல்ல. எப்படியோ நீங்க போட்ட காசு திரும்ப வந்துரு. கல்யாண செலவுக்கு பத்தலைன்னா கூட சொல்லுங்க, மாமாட சொல்லி வாங்கி தரேன். இன்னும் நிறைய பக்க பத்திரிக்கை கொடுக்கணும். நாங்க போயிட்டு வரோம் லட்சுமி. இருங்க சித்தப்பா, மாமா வந்துட்டோம். என்னக்கா எங்கிட்ட சொல்லாமே கிளம்பிட்டீங்க? அக்கா, இந்த கல்யாண செலவுக்கு இந்த பணத்தை வச்சுக்கோ. இன்னும் பத்தலைன்னு கூட சொல்லு. உன் தம்பிட்ட உனக்கு உரிமை இருக்கு. எதுவா இருந்தாலும் நீ கேட்டு வாங்கிக்கோ. வாங்கிக்கோங்க சித்தி, நானும் அதை தான் சொன்னேன். கல்யாண செலவுக்கு பத்தலைன்னா மாமாட்ட வாங்கிக்கோங்கன்னு. இல்ல தம்பி, கல்யாண செலவுக்கெல்லாம் காசு இருக்குது, நாங்களே பாத்துக்கிறோம். யாரோ என்னமோ சொல்லிட்டு போறாங்க. உன் தம்பிட்ட உனக்கு உரிமை இருக்குல்ல. உன் தம்பி கொடுக்குற காசை வேண்டாம் நீ சொல்லக்கூடாது. வாங்கிக்கோ. இல்ல மச்சான், வேண்டாம், நாங்களே பாத்துக்கிறோம். இவ்வளவு தூரம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். என் மருமக கல்யாண செலவுக்கு நான் காசு கொடுக்க கூடாதா? ஓஹோ, என்ன அப்ப பிரிச்சு பாக்குறீங்க. ஏதோ பேருக்கு மாமாங்கிற முறைக்கு கொண்டாந்து பத்திரிக்கை வச்சுட்டு போறீங்க, அப்படிதானே? என்ன தம்பி நீ இப்படி பேசுற? தம்பிங்கிற உரிமை இருக்கிறதுனால தானே பக்கத்துல பத்திரிக்கை கொடுக்க வந்துட்டு உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்த. நீ எப்படி பேசுனா? பின்ன என்னக்கா, யாரோ என்னமோ சொல்லிட்டு போறாங்க. உன் தம்பி உனக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு ஒண்ணு இருக்குல்ல. என் அக்கா கஷ்டப்படும் போது நான் பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. இந்தா, கல்யாண செலவுக்கு இதை வச்சுக்கோ. ஓஹோ, மாமனாரு சைடுல என்னதான் சொல்றாரா? எவ்வளவு சொல்லிட்டு போறா, நீ வாங்கிக்கானு. வாங்கிக்கிறியா இல்லையாக்கா? இப்ப நீ இந்த பணத்தை வாங்கிக்கலன்னா நான் கண்டிப்பா கல்யாணத்துக்கு வர மாட்டேன். என்னங்க பண்றது, தம்பி வரை இப்படி சொல்றானா? வாங்கிக்கோ. சரிங்க. அக்கா, மருமக பேசுனதை மனசுல வச்சுக்காத. அவளும் சின்ன பிள்ளை, இன்னும் நல்லது கெட்டது தெரிய மாட்டேங்குது. அவளுக்குன்னு ஒரு குழந்தை பிறந்தா எல்லாம் சரியா போயிரு. நீ கவலைப்படாதக்கா. சரி தம்பி. இன்னும் கல்யாண செலவுக்கு வேணாலும் உன் தம்பிய உரிமையோட கேளு. யாரோ ஏதோ சொல்லிட்டு போறாங்க. சரி தம்பி.
அம்மா, இன்னைக்கு அவர் வரேன்னு ஃபோன் பண்ணாரு. மாப்பிள்ளையா வந்து உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரா? ஏங்க, வாங்க உட்காருங்க. எங்க வள்ளி நம்ம பொண்ணை காணா? வாங்க மாப்பிள்ள, உட்காருங்க. பேத்தி வெளியே விளையாட போயிருக்கா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா, நீங்க உட்காருங்க. ஏங்க இருங்க, நான் போய் கிளம்பிட்டு வந்துடுறேன். இல்லைங்க அத்தை, இனி போய் பத்திரிக்கையெல்லாம் கொடுக்க போகணும்ல, அதான் வள்ளியை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். என்னமோ பிள்ளையவங்க அம்மாச்சி ஊர்ல கல்யாணத்தை வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்ததை நான் கேள்விப்பட்டேன். இப்ப இங்கேயே பத்திரிக்கை எல்லாம் கொடுக்குறீங்க, அங்க ஓர மாதிரி தெரியலையே. அம்மா நீ கொஞ்சம் பேசாம இரு. அவரே இப்பதான் மனசு மாதிரி என்னை கூட்டிட்டு போக வந்திருக்காரு, அது பொறுக்கலையா உனக்கு? கொஞ்சம் பொறுமையா இருமா. ஏங்க நம்ம கிளம்பலாம். அம்மா விட்டா இப்படியே தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. நாம போய் பத்திரிக்கை எல்லாம் கொடுத்துட்டு இருட்டுறதுக்குள்ள வீட்டுக்கு வரணுமல்ல. இப்ப கிளம்புனாத்த சரியா இருக்கு. என்ன ஏதுன்னு கேட்க விடுறாளா? ஒன்னும் விடுறதில்ல, என்னமோ வந்துட்டு. பெரியம்மா, பெரியம்மா. என்ன வள்ளி, ஊடு மாதிரி வந்துட்டீங்களா என்ன? என்ன பெரியம்மா இப்படி பேசுற? நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். இதுக்கு போய் நீ இப்படி சங்கடப்பட்டுட்டு இப்படி மூஞ்சி இழுத்துக்கிட்டு இருக்கலாமா? உன் புள்ள தப்பு பண்ணிட்டா நீ மன்னிச்சு ஏத்துக்குவதானே? அம்மா நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? முதல்ல உள்ளவோ. உன்னை தாமா சொல்ற உள்ளவோன்னு. வாங்க மாப்பிள்ள, வா வள்ளி, உட்காருங்க. இல்லைங்க மச்சே, நான் பத்திரிக்கை கொடுத்துட்டு போலான்னு வந்தோம். நீங்க அவசியமா கல்யாணத்துக்கு கண்டிப்பா வரணும். சஞ்சயும் கூட்டிட்டு வாங்க. நான் சஞ்சய் கிட்ட மனசார மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லுங்க. போனதை விடுங்க, நீ அதை பேசி என்ன பண்றது? அவங்க உங்க தலையில என்ன எழுதி இருக்கோ அப்படிதான் நடக்கும். பிந்து ராகுலுக்காக பிறந்திருக்கான்னா அப்ப சஞ்சய்க்காக ஒருத்தி பிறந்திருப்பாள்ல. நீங்க கவலைப்படாதீங்க, நடந்தது நடந்து போச்சு. கல்யாணத்தை சந்தோஷமா நடத்துங்க. சரிண்ணா, நாங்க இன்னும் பத்திரிக்கை எல்லாம் கொடுக்கணும், நாங்க போயிட்டு வரோம். பெரியம்மா, பெரியப்பா, வாகதுரே, இப்பதான் வந்தியா? ஆமா விரிப்பா, இப்பதான் எல்லா பக்கம் பத்திரிக்கை கொடுத்துட்டு இருக்கிற. நீங்க சொன்னபடி எல்லாம் பார்த்து பார்த்து கொடுத்துட்ட. அதான் உங்களுக்கு நீ கொடுத்துட்டு போலான்னு வந்த. இது நல்லா இருக்குதே, நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு எனக்கே பத்திரிக்கை வைக்க வந்துட்டியாக்கு. ஆஹா, கல்யாணம் ஆகி குழந்தை வரந்தா நீ பெரிய மனுஷன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? அது என்ன மாமா அப்படி சொல்லிட்டீங்க? நீங்க தான் வயசுல மூத்தவங்க, இந்த குடும்பத்தை நின்று வழி நடத்துறவங்களும் நீங்க தான். அதான் உங்ககிட்ட ஒரு வளமை சொல்லிட்டு போகணுமல்ல, அதனாலதான் நாங்க வந்தோம். வள்ளிய வீட்டுக்கு கூட்டிட்டு போறியா இல்ல அவங்க அம்மா வீட்லயே கொண்டே விட்டுறியாடா? இல்ல வெறிப்பா, நீ போய் குழந்தைய கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போகணும் வள்ளிய. மாமா எங்க அத்தைய காணோம்? அடடடா, என் மருமகளுக்கு என் மேல எம்பிட்டு பாசம். அத்தை மாமா நேரமே கல்யாணத்துக்கு வந்துருவணும், நீங்க முன்னாடி நின்றுதான் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் மாமா. என் மருமக எவ்வளவு பொறுப்பா பேசுறா. ஏங்கதுரே, பத்திரிக்கையெல்லாம் கொடுத்து முடிச்சிட்டியா? இன்னும் ஏதாவது கொடுக்க வேண்டியது இருக்குதா? முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் பத்திரிக்கை கொடுத்தாச்சு வெறிமா. நீ பத்திரிக்கை கொடுக்க வேண்டிய ஆள்ல ஒன்னும் இல்ல. பெரியப்பா கொடுத்த லிஸ்ட்ல எல்லாத்துக்கும் கொடுத்துட்ட. சரிப்பா சரிப்பா, ரொம்ப சந்தோஷம். சரிங்க வெறிமா, நாங்க அப்ப அப்படியே கிளம்புறோம். ம் சரிப்பா.